குட் டே. இது வந்து புதியவர்கள் கூட்டு முயற்சியில் உருவாகி இருக்கிற படம். இந்த படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் காஸ் இருக்குது. சோஷியல் காஸ் வந்து ஒரு மனிதரும் கோத்ரூ பண்ணுற மன அழுத்தத்துக்கு தீர்வு வந்து இருக்குது. தீர்வு வந்து எப்பயுமே ஒரு குடிபோதை இருக்காது. அதிலிருந்து அவங்க எப்படி அவங்களோட வாழ்க்கைக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிக உயரிய கருத்தில் இருக்குது. இப்போ வாழ்க்கைக்கு தீர்வு வந்து சூசைடும் ஒரு தீர்வான்னு இருக்குது. அது இருக்கா இல்லையாங்கிற சொல்கிற படம் தான் இந்த படம். இவங்க புதிய முயற்சியில் வந்திருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். உங்களோட அன்பு ஆதரவு அவங்களுக்கு என்றைக்கும் வேணும். பிருத்திவிராஜ் பொறுத்த வரைக்கும் புதிய அறிமுக நடிகராக வந்திருக்காரு. அவருக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நான் வந்து இந்த படத்தினுடைய திரைக்கதை வசனகர்த்தா. இதுதான் என்னுடைய முதல் படம். கண்டிப்பாக படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஒரு ராத்திரியில் ஒருத்தனுடைய ஒரு வழி தான், அவன் வழியையும் அனுபவிப்பான், அதே நேரம் ஒரு அட்ராசிட்டியும் பண்ணுவான், அதே நேரம் வந்து அவனுக்கும் ஒரு பாடம் கிடைக்கும், அவனை பார்த்து நமக்கும் ஒரு பாடம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு கதையமைப்பு கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புகிறோம். இது பொதுமக்களுக்கும் போய் சேரணும், பொதுமக்களும் வரணும். சின்ன படம், சப்போர்ட் பண்ணுங்கள். இது இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணும். கொஞ்சம் நீங்கள் பார்த்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே உதவுங்க. தயாரிப்பாளர் புதுசு, இயக்குனர் புதுசு, எழுத்தாளர் புதுசு, ஒளிப்பதிவாளர் புதுசு. எங்களுக்கு வந்து ரெண்டே ட்ரம் கார்டு தான். ஒன்று கார்த்திக் அண்ணன், இன்னொன்று வந்து கோவிந்த சந்தா. இவங்க 2 பேர் ஃபுல் சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்திருக்கோம். இவங்க 2 பேருமே இல்லை அப்படின்னா எங்களுக்கு தெரியல என்னங்கிறது. மேக்ஸிமம் இந்த படம் எல்லா இடத்துக்கும் போய் சேர்கிறதுக்கு அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களும் உதவணுன்ட்டு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை உறவுகளுக்கு முதல்ல வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் படத்தோட ஃப்ரெஷ் ஷோ இது. குட் டே படத்தோட பேர். படத்தினுடைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி குட் டேவாக தான் இருக்கணும் எல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் அந்த தலைப்பும் வச்சது. ஆமாம், ஒரு எளிய வாழ்க்கை வாழக்கூடிய சாந்தகுமார் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் தன்னுடைய ஒரு நாள் இரவில் அவன் சந்திக்கிற இன்னல்கள், அவன் பெறுகிற ஞானம், இப்படியான ஒரு போக்கில் இந்த கதை இருக்கும். ஒரு மாலையில் தொடங்கி ஒரு இரவு முழுக்க அவன் என்னத்தை சந்தித்தான், அவன் என்னத்தை கற்றுக்கிட்டான், என்னத்தை வந்து உள்வாங்கிக்கிட்டான் அப்படிங்கிறத அந்த படமாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே பெரும்பாலும் புதியவர்கள் தான். என்னை உட்பட நான் புதியவர் தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கதைக்களம், இந்த படத்துக்கான பாடல்கள் இதெல்லாமே நானே புதுசாக பிறந்த மாதிரியான ஒரு உணவு தான் எனக்கு கொடுத்துச்சு. அதனால் இயக்குனரும் சரி, அரவிந்தன் தயாரிப்பாளர், நடிகராகவும் நடிச்சிருக்காரு, மைய கதாபாத்திரமாக நடிச்சிருக்காரு பிருத்திவி. அதே மாதிரி இந்த படத்தினுடைய எழுத்தாளர், ரைட்டர் வந்து அவரும் புதியது, மைக்கேல் பூர்ணா. ஒளிப்பதிவாளர், எடிட்டர், படத்தொகுப்பாளரும் ரெண்டுமே அவர் தான் பண்ணியிருக்காரு. யாருன்னா மதன் குணதேவ். அவர் வந்து வெயில் போன்ற படங்களுக்கெல்லாம் வந்து எடிட் பண்ணவர். முதல் படமாக இருந்தாலுமே நிறைய அனுபவம் உள்ள, தொழில் நுணுக்கமாக தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இது அன்றாடம் நம்ம மக்கள், நம்ம தமிழ் மக்கள், தமிழ் ஆண்கள் குறிப்பாக சந்திக்கிற பிரச்சனையை அடிப்படையாக வச்சு இந்த படம் உருவாகியிருக்கு. திரைக்கதை அமைப்புமே அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை விட்டு எங்கேயுமே ஒரு துளி கூட வெளியே போகாமல் வாழ்க்கைக்கு உள்ளவே நடக்கக்கூடிய ஒரு கதையாக அது இருக்கும். தாய்மார்களுக்கு, குறிப்பாக தாய்மார்கள் இந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு எங்கள் பட சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் ஒன்று குடிங்கிற ஒரு பிரச்சனை. நம்ம தமிழ் சமூகம் மட்டும் இல்லை, இந்திய சமூகமே நிறைய போதைக்கு அடிமையாக இருந்தாலுமே பெரும்பாலும் உழைக்கும் மக்கள், எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், அன்னாடங்காட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனையாக குடிங்கிறது இருக்குது. அந்த குடியை உட்கொண்டதினால் ஒரு நல்ல ஒரு பையன் எப்படி தன்னுடைய இரவை வந்து எப்படிலாம் போக்கணும் அப்படிங்கிறத அந்த கதையாக இருக்கும். அதனால் உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு கொடுங்க. பத்திரிகை நண்பர்கள் படம்லாம் பார்த்துருக்கீங்க. அதனால் நேர்மையாக, நியாயமாக, மனசுலேருந்து உண்மையாக ஒரு படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். சிறு முதலீட்டில் பண்ண படம் தான், சிறு தொழில் தான் இது.
உங்களுடைய வரவேற்பும் உங்களுடைய என்ன சொல்கிறது வாழ்த்துக்களும் எங்களை மேலும் மேலும் இந்த மாதிரியான பொருள் நிறைந்த சமூகத்துக்கு பயன்படக்கூடிய படங்களை தரணுங்கிற ஊக்கத்தை கொடுக்கும். எங்களோட டீம் சார்பாக எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். நீங்கள் படம் பார்த்ததுக்கு இந்த படத்தில் இருக்கிற நல்ல உண்மைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம். குட் டே ஒரு புதிய தொடக்கம் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு ஆரம்பமாகணும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப உயிரை கொடுத்து வேலை செஞ்சுருக்காங்க. நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் போகும்போது ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். எல்லாத்தையுமே இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு நைட்லாம் ஷூட்டிங் போகும். மேக்ஸிமம் எனக்கு நைட் ஷூட் தான் இருக்கும். பிருத்வி அவர்களும் மைக்கேல் அவர்களும் அரவிந்த் அவர்களும் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் ஒரு பிரச்சனை நடக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம ஷூட்டிங் நல்லா போகணும்னு சொல்லிட்டு கூட இருந்து தூங்காமல் செய்யாமல் உழைச்சாங்க. இந்த உழைப்பு இன்றைக்கி உங்கள் கண்ணு முன்னாடி வந்திருக்க. எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க. படத்தை பற்றி எல்லாருக்கிட்டேயும் கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் தான் முடியும். ஸோ எங்களுக்கு எல்லாமே புதியவங்க. நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தில் கோவிந்த் வசந்தா அண்ணாவும் நம்ம கார்த்திக் நேதா அண்ணாவும் தான் ஒரு பெரிய பில்லராக எங்களுக்கு இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, காளி வெங்கட் அண்ணா, வேலராமமூர்த்தி ஐயா, நந்தினி அக்கா, முருகதாஸ் அண்ணா, போஸ் வெங்கட் அண்ணா, இவங்க எல்லாருமே எங்களுக்கு வழித்துணையாக வந்தாங்க. ஒரு பெரிய நதி வெள்ளம் தனக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்க்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் பிருத்வி அவர்கள் பண்ணியிருந்தாங்க. கடைசியாக அந்த வெள்ளம் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அது அமைதியாக அந்த நதி தான் வேலையாக பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு கதாபாத்திரம் ரொம்ப வேகமாக ஓட வேண்டிய இடத்துல ஓடி, விழுக வேண்டிய இடத்துல விழுந்து, கடைசியில் சுமூகமாக முடியும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த வழித்துணையில் நாங்கள் எல்லாம் அதுக்கு ஒரு அணைக்கட்டு மாதிரி ஒரு ஒரு இதுவாக நாங்கள்லாம் இருந்திருந்தோம் அந்த கதையில். ஸோ கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. உங்களால் எங்களுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். முதல்ல எல்லாருக்குமே நன்றி. ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணி வந்தது. வழக்கம் போல் ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதுவும் சின்ன பொருட்செலவில் ஒரு படம் எடுக்கிறது மிக மிக கஷ்டமானது. அதை எடுத்து முடிச்சிட்டோம். எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான். நான் அடுத்து வர அப்கமர்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு நல்ல படம், நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குன்னா தைரியமாக ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். அதை கண்டிப்பாக ப்ரமோட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் வந்துடுவாங்க. பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் எஸ்ஆர் பிரபு சார், பிரகாஷ் சார், தங்கபரவான் சார், குகன் சார். ஏன்னா இவங்க இந்த படத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த படத்தை உடனே ரிலீஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எங்களை இந்த இடத்துக்கு கூட்டு வந்தது அவங்க தான். படம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது பிரபு சார் பண்ண உதவி உண்மையாக மறக்க முடியாத ஒன்று. ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்களை அவர் கை வைக்கும் போது அது கண்டிப்பாக வெளியே தெரிய வருது ஃபஸ்ட் டைம். ஸோ அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உங்களோட சப்போர்ட் இதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட வேலைகளை முடிச்சிட்டோம். இது வெளியே போய் சேர்க்க வேண்டியது உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப்பாக கேட்குறோம். சின்ன படங்களை முடிஞ்சோட இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி எங்களை கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல விடுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. யாருக்குமே எனக்கு விட்டதே இல்லை. மறுநாள் தான் குட் டே ஆகுது சார். அது ஹீரோக்கு தான் சார் குட் டே. ஹீரோ தான். நீங்கள் ஹீரோ கூட தானே ட்ராவல் பண்ணி அவர் எல்லாரும் சேர்ந்து குட் டே அவருக்கு மட்டும். அவர் இது வரைக்கும் அவர் குட் டேவே இருந்ததில்லை சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, அவருக்கு குட் டே பிறக்கிறனால தான் சார் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆமாம் சார். கரெக்ட் கரெக்ட். கார்த்திக் நட்டா சார் வாங்க. எங்கே ஒளிஞ்சு நிற்கிறீங்க? ஆச்சை குதிரை விட்டுருவோமா? இந்த கேரக்டர் சொன்ன உடனே இந்த சில பேர் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். டக்குனு அந்த மணிலாம் போட்டுட்டு இருக்க மாதிரி. இது நீங்களா கிரியேட் பண்ணீங்களா இல்லை டேரக்டர் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன்? இல்லை, நானும் அப்படி தான் இருந்தேன் ஒரு டைமில். அந்த கதாபாத்திரமாக தான் நானும் இருந்தேன். ஆமாம். அது என்னென்னா அப்போது ஒரு ஜோல்னா பை, எப்பயும் ஜோல்னா பை வச்சுருக்கேன். என்னோடய ரியல் லைஃப்பில் ஜோல்னா பையில் ஒரு திருக்குறள் இருக்கும், ஒரு பாரதியார் புத்தகம் இருக்கும், ஒரு 4 குவார்ட்டர் பாட்டில் இருக்கும். இப்படி தான் என்னோடய பயணம் இருந்தது. என்னோடய காஸ்ட்யூமே அப்போ அந்த படத்தில் வர மாதிரி பிளாக் கலர் ஷர்ட்டை போட்டுட்டு ஒரு காவியடி போட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆனது. அந்த மாலைகள் போட்டு விட்டதெல்லாம் தயாரிப்பாளரும் இயக்குனரும் சுவாமிஜி ஆக்குனாங்க. ரியல் லைஃப்ல இதே மாதிரி நல்ல காரியம் பண்ண மாதிரி அது கொஞ்சம் புனைந்து இருக்கும். ஆனால் வேற ஒரு நல்ல காரியம் நடந்தது. அது கதைக்குள்ள இருக்காது அப்படிங்கிறதுனால நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே கொஞ்சம் நல்ல மனசோட நிறைய பண்ணியிருக்கோம். ஆமாம், நிறைய பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் கதைக்குள்ள அந்த இடத்துல ஒரு நல்ல ஆழமாக என்ன வேணுங்கிறதுக்காக அது புனைந்து பண்ணப்பட்டது தான். ஒரு சீன்ல நீங்க கிளாஸ் எடுத்து வைப்பீங்க, சரக்கு ஊத்த மாட்டாரு, ஆனா வாட்ச் வைப்பீங்க. அது மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா உங்களுக்கு? நிறைய இருக்கு. அதெல்லாம்
தன்மானம் இருக்கு இல்லையா, தருவாங்க. தன்மான தமிழ் குடி. அதனால அவர் கொடுத்த மாதிரி திருப்பி அந்த வாட்ச் யாராவது கொடுத்துருக்காங்களா? அதெல்லாம் பாருங்க. அவரு ஓகே அந்த கேப் தூக்கிட்டு போனாரு, அதை இன்ஸ்பயர் ஆகி நீங்க ஒரு இதை ட்ரெஸ் எடுத்து போறீங்க. ஓகே, வேணும் யாருடைய இன்ஸ்பயர்? நேரா போயிட்டு இருக்கீங்க கேக் எடுத்துக்கிட்டு. இல்லை, வேணும் வந்து எல்லாருக்குமே இன்ஸ்பயர். எல்லாருமே ஒரு வேணும், ஒரு எல்லார் வாழ்க்கையில இருக்கும். ஆனா இது மாதிரி டைரக்டா 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போக மாட்டாங்களே. நீங்க வேற அதெல்லாம் நடந்து அங்கே 12 மணி இல்லைங்கய்யா, அங்கே 12 இல்லை 10. சின்ன நிலவுல என்னன்னா எப்பவுமே வந்து ஈவினிங் மேலதான் அந்த சாவை இது பண்ணுவாங்க. ஆனா 3 மணி நீங்க காட்டுறீங்க, எத்தனை மணிக்கு சாவை இது மாதிரி பண்ணியிருக்காங்க? ஐயா அதுலேயே வந்து டீட்டெயில் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அவன் வந்து பீகாருக்கு போயிருக்கான், வெளியூர் போனவன் இப்போ தான் வந்தான், ஓடி பறந்து வந்திருக்கான், அது வரைக்கும் வெயிட் பண்ண வச்சது அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாரு. காலையில் அது மாதிரி பண்றாங்களா? அது மாதிரி என்னதுங்க? காலையில் அது மாதிரி சாங்கிங் பண்ணுவாங்களா? இல்லைங்க, வெயிட் பண்ணி பண்ணுறதுலாம் இன்னும் இருக்குது. எங்கள் ஊர் சைடு இருக்குது, சேலம் சைட்லாம் இன்னும் இருக்குது. வெளியூர் போயிட்டாங்கன்னா வர வரைக்கும் ஏன் காத்துட்டு இருக்கணும், அவனை நேராக சுடுகாடு வர சொல்லிடுன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போகிற மூடு தான் இங்கே இருக்கிறது. சார், நீங்கள் படம் எடுத்துருக்கீங்க, ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கீங்க சினிமாவில். இன்னைக்கு 2 சினிமா நட்சத்திரங்கள் வந்து போதைப் பொருள் கடத்தல் கைதாகிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அட்வைஸ் பண்ணுறதுல நம்ம இருக்கிறோம். இல்லை, இந்த நியூஸே எனக்கு தெரியல. இன்னைக்கு 2 பேர் பிரபல நடிகர்கள், இல்லை, எனக்கும் தெரியல, இப்பதான் கேட்கலாம். 2 பிரபல நடிகர்கள். நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, விடுங்க. நாங்கள் யாரும் இல்லை, நிஜமாலுமே தெரியல. ஏன்னா நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி படம் எடுத்து இந்த டயத்தில் நான் ஃபஸ்ட்டு வந்து இது அட்வைஸே பண்ணலை. ஒரு சாந்தகுமாரோட ஒரு பயணம், அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்கன்னு விட்டுட்டோம். ஒருத்தனோட சாந்தகுமாரை ஃபாலோ பண்ணி ஒன்று பண்ணியிருக்கோம். படம் வந்து உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சதவீதம் அந்த படத்தில் இருக்குது, எவ்வளோ வந்து கற்பனை, அப்புறம் இந்த போலீஸ் சட்டையை போட்டு மாற்றினதெல்லாம் ஏதாவது நிஜ சம்பவமாக இருக்கும்? போலீஸ் சட்டை மாற்றலை, எல்லா சீன்லையுமே பெருமாள் இருக்குது. அதில் வந்து புனையப்பட்டது தான். அந்த ரொம்ப அழகாக இது ஒரு நடந்த கதைங்கிற மாதிரி தெரியாத மாதிரியான புனைவு தான், அருமையான எழுத்து. போலீஸ் சட்டை இல்லை, போலீஸ் தொப்பியாக இருந்தது நிஜ வாழ்க்கையில், அது சட்டையாக மாறிடுச்சு. நடந்திருக்கு. அவன் எங்கள் நண்பரே ஒருத்தர் போலீஸ் ஜீப்பை பார்த்தா ஏறி அது தேர்ந்த குடிகாரனுக்கு தெரியுங்க ஐயா. அவர் நைட்டு ஃபுல்லாக போறாரு, 1 ஹவருக்கு ஒரு ட்ரிப் அவருக்கு சரக்கு கிடைச்சே இருக்கு. 10 மணிக்குள்ள கிடைக்கிறதே இல்லையா? அது வேணா இது பாய்ஸ் படத்தில் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குங்க ஐயா. தேர்ந்த குடிகாரனுக்கு மாதிரி ஒரு டைலாக் போட்டுருக்கீங்க, நல்லா இருந்தது. அதிகாரி அதை ஏற்கனவே இருந்த சித்தர் பாடல்கள் வந்து எடுத்து அந்த நேரத்தில் பண்ணது. பெரிய ஆட்டோல வந்து ரஜினி கமல் போட்டோஸ்லாம் இருக்காங்க. ராம்கி போட்டதுக்கு காரணம் என்ன? நீங்க ரசிகரா? எனக்கு உண்மையாகவே ராம்கி சார் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அதே மாதிரி தான் திரிஷா அந்த 96ல் ஐஸ்டன் டைரக்டர் இருந்தாலும் இங்கே இல்லை சமந்தா விட்டிங்கண்ணே. சமந்தா திரிஷா 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த 96 நீங்கள் ஒர்க் பண்ணதா சொன்னீங்க. ஆமாண்ணா. ஸோ அங்கே விஜய் சேதுபதி கிஸ் வச்சுட்டு இருந்தாரு, இங்கே நம்ம வச்சு போஸ்ட் இல்லை, அதெல்லாம் இல்லைண்ணே. ஆசையை நிறைவேற்றுங்க. படத்துல நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க, ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா? ஏதாவது நடிக்கிறது? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் படம். எங்கேயோ ஒருத்தோம். இல்லை கூத்து பட்டுறாங்க. இல்லை, அந்த மாதிரி கூத்து தான் இருக்கு. இன்னொன்று, நான் நிறைய கார்த்திக் நேதாவை பார்த்து தான் ஒரு சீனை பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி கார்த்திக் நேதா எப்படி பண்ணுவாருன்னு யோசிச்சுக்குவேன். பாட்டு மாதிரி மியூசிக் நல்லா இருந்தது. லேடிஸ் அந்த பொண்ணு வாய்ஸ் நல்லா இருந்தது. ரிகானான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் சேர்ந்த பொண்ணு, சூப்பர் சிங்கர். கார்த்திக் நேதா இப்போ கார்த்திக் நேதா குடிக்கிறாரோ நெருக்கிட்டாரு. இல்லை, இப்போ வந்து கடவுள் கார்த்திக் நேதா ஆகிட்டாரு. ஆமாம். அந்த பாட்டு நல்லா இருந்தது. இல்லை, கார்த்திக் நேதா வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். என்னன்னா, அதான் நான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் பார்த்த பெஸ்ட் குடியாரர் கார்த்திக் நேதா. அவரே குடியை விட்டுருக்காருன்னும் போது நிறைய பேருக்கு அது அவரை பார்த்து குடியை விட்டவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் அது அறிவுரையாக வந்து கேட்பாங்க எப்படி குடியை விடுறதுன்னு. அது ஒரு கிளாஸ் எடுத்து அனுப்புவார், குடியை விடுறதுக்கான வாய்ப்பு. படம் எடுத்துடலாம். நீங்கள் திருந்துட்டீங்க. அந்த மேனேஜர் திருப்பூர் மேனேஜர் அவர் திருந்தினாரா? அது அவர்கிட்ட தானே கேட்கணும். படம் வந்து சின்ன படம் நல்லா இருக்கு, பட் ப்ரொமோஷன் பண்ணாதான் இன்னைக்கு ஓடுன்ற சிச்சுவேஷன் இருக்கு. என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணிங்க? ஏன்னா அன்னைக்கு பெரிய படமும் வரப்போகுது. ஆனால் இந்த ப்ரெஷ் ஷோ 5 நாளைக்கு முன்னாடி நாங்கள் போட்டதுக்கான ரீசனே வந்து கண்டிப்பாக பத்திரிகையாளர்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான். நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நாங்கள் பண்ணதுக்கான ரீசன் தான், படமும் நல்லா இருக்குது, உங்களோட சப்போர்ட் மூலமா இன்னும் சீக்கிரமாக போயிடும் நம்பி தான் இந்த ப்ரெஷ் ஷோவே ஆரம்பிச்சிருக்கோம். கவிஞருக்கு 3வது படம் அதான் அவரும் நீங்கள் இன்னும் கேட்டிங்கன்னா அவர் இன்னும் சம்பளமும் கேட்கல, சம்பளமும் வாங்கலை. அதை கொடுங்கடா ஃபஸ்ட்டுன்னு வரு. இன்னும் நண்பர் அது கேட்கல, அதுக்காக தான் ஸ்டில் இன்னைக்கு டிசைன் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்காக ஸ்பெஷலாக உண்மையாலுமே நான் நண்பர்களாக தான் பண்ணியிருக்கோம். நண்பர்களாக தான் அமாவாசை அன்னைக்கு அப்படிங்கிறத நீங்கள் சிம்பாலிக்காக அந்த பூசணிக்காய் ஷாப்லேயே காட்டுது. நரபலி மாற்றம் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் பூசணிக்காய் கிடக்கும். ஆனால் வந்து நீங்கள் அமாவாசைன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். அது மாதிரி படத்தில் நிறைய விஷயம் சார் அது ஆயுத பூஜை சார். ஆயுத பூஜை. ஐயோ, அமாவாசை இல்லை சார். அப்போ ஆயுத பூஜை பொரி பொங்கல்லாம் தருவாங்களே சார் கம்பெனியில். அப்போ அதுவும் நல்லா இருக்கும்.
அப்போ ஆயுத பூஜை அன்னைக்கு நரபலி கொடுக்குறாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். தெரியல சார், இப்படிலாம் கேட்டேன். குட்டே அன்னைக்கு கேட்டு சொல்லிட்டு ஸோ நீங்கள் இப்போ ப்ரொடியூசர் நீங்கள் விநியோகஸ்தர் சென்னை கம்பெனிலேருந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி இருக்குது அதுக்கான ஒரு ஆட் ஏதாவது பண்ண. நான் போன வாட்டியே கேட்ட நம்பர் ஏதாவது கொடுங்க. எல்லாமே பத்திரிகையாளர் கொடுத்துருக்கலாம். பின்னாடி அப்படி ஒரு தாட்டே வரல. படம் எடுக்கணும், பின்னாடி பெரிய ஆளை வச்சுக்கிட்டு முன்னாடி கேட்டுருக்கீங்க, பின்னாடியே நின்று அப்புறம் அவங்களே வருவாங்க. சார் எவ்வளோ தேட்டர் சார் தேட்டர் நிறைய கிடைக்கும்? வாய்ப்புகள் இருக்குங்க, பார்ப்போம். எல்லாமே உங்களோட வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற கருத்து நீங்கள் சொல்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சு தேட்டருக்கு போகும். தேட்டர் சைடில் வந்து ஜென்ரலாகவே நல்லா சப்போர்ட் இருக்குது. படம் வந்து ஆடியன்ஸ்க்குண்டான படத்தை கொண்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து சப்போர்ட் பண்ணி தருவாங்க. இல்லை எல்லாருமே ஒரு சின்ன வேலையினால இல்லை, உண்மையாகவே வேலையில் இதானதுனால தான் ஸ்டக்கப் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸ்க்கு எல்லாமே வந்துடுவாங்க. சார் டேரக்டர் வரல, என்ன காரணம்? ஏன்னா அவர் ஸ்டேஜில் பேசும்போது ரொம்ப அடமெண்ட்டாக பேசுங்க. இல்லை எனக்கு ஷார்ட் டைம் இருக்கனால ஃபைனல் மிக்சிங் போயிட்டு இருக்குங்க. அங்கே அவர் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே பார்க்க முடியாத அளவுக்கு இல்லை அவர் வந்து ஒர்க்கில் ரொம்ப டெடிக்கேட்டட். அதில் போய் அதை முடிச்சிடணும், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாரு. சார் அது மாதிரி இந்த படத்தை நல்ல படத்தை கொடுக்கணும்னு நினச்சிருக்கீங்க. எஸ்ஆர் பிரபு சாரும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அவங்க பேனர் போடல? சாதாரணமாகவே வாங்கி வெளியிட்டு சார் இது நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கோம், அதனால டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரீம் வாரியர்னோ இல்லை இன்னொரு கம்பெனி இருக்குது, அது பேர் போட்டால் இல்லை ட்ரேட் லெவலில் எல்லாத்துக்குமே தெரியுங்க சார். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பேனரில் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கு. ஷோர் சார். இந்த ப்ரொடியூசர்கள் டேரக்டர் பெரிய பிரச்சனை. நல்ல நண்பர்கள் முதல் குழந்தை வந்து ஓடி வரத்தை விட அடிச்சு குடிச்சிக்கிட்டு பத்திரிகையாளர் கிட்ட நிற்கும் போது ப்ரொடியூசருக்கு இப்போ வந்துடும் வசூல். பட் ஆனால் டேரக்டர் மெயின் இல்லை. புரியல, எந்த ப்ராப்ளம் படம் வெற்றினா வந்துடும். பட் ஆனால் டேரக்டர் ஒரு முதல் குழந்தை இல்லை, ஆமாம் ஜெயிக்குதா தூக்குதான்றது ஓடி வந்து பார்க்குற இடம்ல இது. இல்லை எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒரு வேலையை ஒருத்தருக்கு பிரித்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். மற்ற கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் வேலை இருக்குது, அதனால இன்னும் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப நன்றி. இல்லை மைனாவை எல்லாருமே செகண்ட் ஹாஃபில் கேட்டாங்க, கதைக்கு தேவைப்படுது. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா எட்டு குழந்தை மட்டும் கொண்டு வரேன். அந்த குழந்தை யார் குழந்தை, யாரோ ஒருத்தவங்க காமிக்கிறீங்க, பெரிய ஆளோட குழந்தை அப்படின்னு ஏதாவது காமிச்சா சார் வழக்கமான படம் இல்லை சார். இல்லை வழக்கமான படம் இல்லைன்னு ஆரம்பத்திலே சொல்லியாச்சு சார். வழக்கமான இல்லை, இன்டர்கட் இல்லாமல் இவரோடய போகிறதுனால உங்களுக்கு அங்கே போயிட்டு இங்கே வந்தால் நீங்கள் கேட்குற பரபரப்பு இருக்கும். அப்பா என்ன பண்ணார், அப்பா குழந்தைய காப்பாற்ற ஏதாவது முயற்சி செஞ்சாரான்ட்டு. இதுதான் வழக்கத்துக்குள்ளே இல்லை. இங்கே பார்க்கும்போது இன்டர்கட் இவரை தாண்டி எங்கேயும் போயிருக்காது. ஸோ அதனால் அது தேவைப்படலை. கடைசியாக வந்தார், அவ்வளோதான். கம்ப்ளைண்ட் பண்ண வந்தார், குழந்தைய பார்த்துட்டு வந்தாருங்க, அவ்வளோதான் அவருடைய போர்ஷன். இன்டர்கட் இல்லாதனால ஒரு கிறிஸ்டியன் சாங்ஸ் வச்சிருக்கீங்க, என்ன காரணம்? அது வேலை இருந்துட்டு அந்த அவசியமும் கிடையாது. என்னட்ட மென்ஷன் பண்ணுறீங்களா? ஆனால் இல்லைங்க, கிறிஸ்டியன் சாங்ஸ் ஃபுல்லாகவே வருது பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், அது ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி அது ஒரு நல்ல சாங், அதனால் அதை சாமி சாங் சார். ஆமாம், ஏன் அது மென்ஷன் பண்ணீங்க? இல்லை பெரும்பாலும் அந்த ஆட்டோ ஓட்டுறவங்க ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்து இருந்தாலுமே எல்லா மதத்து பாட்டையும் கேட்பாங்க. அதை பதிவு பண்ணுங்கிற ஒரு நோக்கம் தான், வேற தனிப்பட்ட நோக்கம் தான்.